தன்னோட காரில் இருந்து சில பேக்ஸை எடுத்துக்கிட்டு வரும்போது அவரோட ஒய்ஃப் மெஹக் கால் பண்ணுறாங்க. உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை தான் வாங்கிட்டு வரேன்னு சொன்ன விஷால் கோலை கட் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு. லிஃப்ட்டில் ஏறி 8th ஃப்ளோர்னு சொல்லவும் லிஃப்ட் ஆப்ரேட்டர் முழிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அந்த லிஃப்ட்டில் 7வது ஃப்ளோருக்குரிய பட்டன்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. இப்போது வெளியே வந்தவர் மேனேஜர்கிட்ட விசாரித்தா அங்கே இருந்த மேனேஜர், லிஃப்ட் ஆப்ரேட்டர், ரிசப்ஷனிஸ்ட்டுன்னு எல்லாருமே 8th ஃப்ளோர் இங்கே இல்லைன்னு அடித்து சொல்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட விஷால், நான் ஹோட்டலை விட்டு போகிறேன், என்னோடய ஒய்ஃப் மெஹக்கை கூப்பிடுங்கன்னு சொல்ல அவங்க கூப்பிடாமல் இருக்காங்க. இப்போ இவரே கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் மெஹக் வெளியே வரலை. இவரை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் விஷால் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால சிஐடிஸ் இந்த ஹோட்டலுக்கு வராங்க. முன்னாடியே லோக்கல் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்ததுனால அவங்க வந்து விசாரிச்சுருந்துருப்பாங்க. சிசிடிவியும் செக் பண்ணி பார்த்துருந்துருப்பாங்க. ஆனால் விஷாலும் அவரோட ஒய்ஃப் மெஹக்கும் அந்த ஹோட்டலுக்கு வந்ததுக்குரிய ஃபுட்டேஜ் இவங்களுக்கு கிடச்சிருக்காது. விஷாலை வெளியே தள்ளின ஃபுட்டேஜ் மட்டும்தான் கிடச்சிருக்கும். இதை இப்போ ரிசப்ஷனிஸ்ட் சிஐடிஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஃபுட்டேஜை எடிட் கூட பண்ணியிருக்கலான்னு சொல்கிறாங்க சிஐடிஸ். ஹோட்டல் ஓனரை விசாரிக்கலான்னு நினைக்கிறாங்க சிஐடிஸ். ஆனால் அவர் இங்கே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இந்த டைம் தான் விஷால் ஹோட்டலுக்கு வராரு. கோபத்தில் இருந்த விஷால் கல்லை எடுத்து மேனேஜர் அடிக்க பார்க்குறாரு. ஆனால் சிஐடிஸ் தடுத்துடுறாங்க. மெஹக்க மறைச்ச மாதிரியே இவங்க ஃபுட்டேஜையும் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு விஷால். ஒரு தடவை 8th ஃப்ளோருக்கு போய் பார்ப்போம் வாங்கன்னு சொல்லி அவர் லிஃப்ட்டை நோக்கி கூட்டிகிட்டு போகும்போது மேனேஜர் யாருக்கோ கால் பண்ணி பாப்பாஜி சிஐடிஸ் மேலே வராங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவரும் லிஃப்ட்டுக்கு போகிறாரு. லிஃப்ட்டில் 8th ஃப்ளோர் இல்லாததுக்கு காரணம் பேனல் அவங்க மாற்றினது தான் ரீசன் சொல்கிறாரு விஷால். அப்புறம் 7th ஃப்ளோருக்கு போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே ஒரே ஒரு ஸ்யூட் ரூம் மட்டும்தான் இருக்குது. இந்த ரூம் ஓப்பன் பண்ணி காட்டுங்கன்னு கேட்டால் இதோட கீழே இருக்குன்னு சொல்லிடுறாரு மேனேஜர். நம்ம ஸ்டெப்ஸ் வழியாகவே மேலே போகலான்னு சொல்லி விஷால் கூட்டிகிட்டு போக இவங்களும் போகிறாங்க. மேலே பார்த்தா ரூஃப் தான் இருக்குது. இந்த மேனேஜர் தான் ஏதோ பண்ணிட்டான்னு திரும்பவும் விஷால் சொல்கிறாரு. ஆனால் கீழே விஷால் நிற்கும் போதே அவரோட கை நடுங்கினதை சிஐடிஸ் நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ விஷால் ஏதோ போதையில் பேசுகிறாருன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. உண்மையிலேயே இவருக்கு முதல்ல போதை பழக்கம் இருந்திருக்கும். அதை ஒய்ஃப் தான் மாற்றியிருப்பாங்க. நேற்று ஃபுல்லாக ரோட்டில் தான் இவர் இருந்திருப்பார். அதனால தான் திரும்பவும் அதை யூஸ் பண்ணியிருப்பார். இப்போது ரோட்டில் இருக்கும்போது என்னோடய வெட்டிங் ரிங் பர்ஸ் எல்லாம் கூட திருடிட்டு போயிட்டாங்கன்னு இவர் வருத்தமாக சொல்லிகிட்டு இருக்கும்போது இவன் தான் அந்த ரிங்கை வித்திருப்பான்னு மேனேஜர் சொல்லிடுறாரு. கோபம் வந்த விஷால், நீ தான் பண்ணன்னு சொல்லி டென்ஷன் ஆகி மேனேஜரோட சட்டையை பிடிச்சி கத்திக்கிட்டே மயக்கமாகிறாரு. இப்போ அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹோட்டலில் இருந்து கீழே வராங்க தயாவும் அபிஜித்தும். அப்போ கொஞ்சம் தள்ளி ஒரு வயசானவர் பூத்நாத்திட பேய் வருதுன்னு பாடிட்டுருக்காரு. இவங்க வரும்போது கூட அவர் இதே மாதிரி பாடிட்டு தான் இருந்திருப்பார். இந்த ஹோட்டலோட ஓனரோட பேரும் பூத்நாத் தான். ஸோ அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த பாட்டு அந்த காலத்திலேயே மக்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறார் அவர். அந்த காலத்துலேருந்தே இந்த ஹோட்டலுக்கு வந்து தங்கினவங்களோட நிலைமை மகளை காணோம் மருமகளை காணோன்னு தேடுற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அப்படி தேடினவங்களுக்கும் கடைசி வரைக்கும் எதுவும் கிடைச்சதே இல்லை. அவர் ஒரு நாள் அவரோட மகனையே காணாமல் ஆக்கிட்டாருன்னு சொல்கிறாரு. இந்த அவருன்றது பூத்பால். நான் முதல்ல பூத்நாத்னு மாறி சொல்லியிருப்பேன். ஹோட்டல் ஓனர் தான் அவர். இவரை பாப்பாஜின்னு மற்றவங்க எல்லாரும் கூப்பிடுவாங்கன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ முதல்ல மேனேஜர் கால் பண்ணி பாப்பாஜி சிஐடிஸ் மேலே வராங்கன்னு சொன்னது ஓனர்கிட்ட தான். ஓனர் ஹோட்டலில் தான் இருந்திருக்காரு. ரிசப்ஷனிஸ்ட் போய் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் பூரி பீரோவுக்கு வராங்க. விஷால் மெஹக்கோட ஃபோனில் இருந்து தான் இந்த ஹோட்டலுக்கு புக் பண்ணதா சொல்லி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததா சொல்லி அதை இவங்களுக்கு அனுப்பி வச்சுருந்துருப்பார். ஆனால் இப்போது மெஹக்கோட ஃபோன் மிஸ்ஸிங். அடுத்ததாக இந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஹோட்டல் இருக்குது. காம்படிட்டர் ஹோட்டல்ன்றதுனால நிச்சயமாக இந்த ஹோட்டலை பற்றி அந்த ஹோட்டலுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட போய் விசாரிக்கணும்னு அபிஜித் கிளம்புறாரு. அடுத்தது பங்கஜு பூர்வியும் முதல்ல அந்த ஹோட்டலுக்கு போகாதனால இப்போது நார்மல் பீப்புள் மாதிரி அங்கே ஸ்டே பண்ண போயிட்டு அப்படியே அங்கே நடக்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு நினச்சி போகிறாங்க. நைஸாக பேசி 8th ஃப்ளோரில் ரூம் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் 8th ஃப்ளோரே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ரூமுக்கு போன பிறகு ஹெட்செட் கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. ஏதோ சத்தம் கேட்குது. பார்த்தா ஒருத்தர் நிலத்தில் நிறைய பிளட் இருக்குது, அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு அது எப்படி வந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்கிறாரு. அங்கே இருக்க பிளட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இவங்க போகிறாங்க. பார்த்தா ஒரு செஃப் கத்தியோடு வந்து நிற்கிறாரு. பக்கத்துலேயே இருக்கிற ஒரு காட்டில் ஆட்டை பிடிச்சி சமைக்கிறதுக்காக வெட்டினதாக சொல்கிறாரு. அந்த பக்கம் அபிஜித் மற்ற ஹோட்டலுக்கு போயிட்டாரு. அங்கே இருக்கிற ஒருத்தர் பூத்பாலை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாரு. இப்போ அவர் ஹோட்டலுக்கும் வர்றதில்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஹோட்டல் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது அபிஜித் அவரை நிப்பாட்டுறாரு.
ஃபோன் வர்ற மாதிரி ஃபோனை எடுத்துக்கிட்டு ஒரு சைடால் போனவர் மற்ற சைடால் வந்து இவ்வளவு நேரமாக இவங்க பேசினதை ஓரமாக நின்று ஒட்டு கேட்டுட்டு இருந்த ஒரு வெயிட்டரை பிடிக்கிறாரு. இந்த வெயிட்டர் முதல்ல பூத்பாலோட ஹோட்டலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததா சொல்கிறாரு. ஒரு நாள் கொதிச்சிட்டு இருந்த எண்ணெயை மூடாமல் விட்ட கோவத்தில் இவரோட கையையே அதுக்குள்ள வச்சு விட்டுருந்துருப்பாரு பூத்பால். அந்த ஹோட்டலில் இன்னும் என்னென்னமோ நடந்துட்டுருக்குன்னு சொன்ன அவன் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் 4th ஃப்ளோரில் இருந்து ஒரு கெஸ்ட் கீழே விழுந்துட்டாங்க. இன்னொரு நாள் வெயிட்டர் ஹரிபிரசாத்தை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவத்தில் அவரோட மகனையே கொலை பண்ணிட்டாரு. இது எல்லாத்தையும் மறைக்கணுன்றதுக்காக தான் அமானுஷ்யமான கதைகளை எல்லாம் பரப்பி விட்டுட்டு தான் சொல்கிறாரு. கேர்ள்ஸ் காணாமல் போகிற விஷயம்னு இல்லை, ஒரு சின்ன விஷயம் அந்த ஹோட்டலில் நடக்கணும்னாலும் அது பூத்பால் நினச்சா தான் நடக்கும். இப்போயும் அவர் அங்கே தான் இருக்காரு. ஆனால் யாருக்கு தெரியணும்னு அவர் நினைக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும்னு சொல்கிறான். உடனே அபிஜித் பங்கஜுக்கு கால் பண்ணி பூத்பால் ஹோட்டலில் தான் இருப்பார், அவரை தேடுங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பூத்பால் வீல் சேரில் தான் தீவாருன்ற அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்கிறாரு. அதே டைமில் யாரோ ஒரு வெயிட்டர் பூத்பாலுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது இவர் காதில் விழுகுது. உடனே பங்கஜ் கோலை கட் பண்ணிவிட்டு அவரை ஃபாலோ பண்ண போகிறாரு. ஆனால் அவரோட லிஃப்ட்டுக்குள்ளே ஏற லிஃப்ட்டு க்ளோஸ் ஆயிடுது. இப்போ ஒரு லிஃப்ட் பட்டுன்னு அடமாற்றிக்கிட்டே இருக்காரு. அந்த டைம் லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. உள்ள வெயிட்டர் இல்லை, பாம்பு தான் இருக்குது. இதை பார்த்து அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. அடுத்த ஃப்ளோருக்கே போயிடுறாரு. அங்கே போய் அவரோட இடத்துல விழ அங்கேயும் ஒரு பாம்பு நிற்குது. இதை பார்த்தவர் இன்னும் ரொம்ப தூரம் ஓடுறாரு. கடைசியாக கொரிடோர் ஒன்றுக்கு முன்னால் வந்துடுறாரு. அந்த இடத்துல சிவத்தில் வளைஞ்சு போன மாதிரி ஒரு போட் மாதிரி இருக்குது, டிசைன் போட்டிருக்கு. அந்த போட்டில் போய் மோதி நிற்கிறாரு. அந்த போர்டு ஓப்பன் ஆகுது. உள்ளே போயிடுறாரு இவர். அங்கே பார்த்தா ஒரு சின்ன கொரிடோர் ஒன்று இருக்குது. அதில் முதலாவதாக இருந்த ரூமில் 808ன்னு நம்பர் போட்டிருக்கு. ஆனால் இவரால் அங்கே எதுவுமே செக் பண்ண முடியல. ஏன்னா இவருக்கு முன்னாடியே இன்னொரு பாம்பு நின்றுட்டுருக்கு. அதை பார்த்து பயந்தவர் அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. நேராக பூர்விக்கிட்ட போய் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. கேமரா இவர் ஷர்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்ததுனால இவர் பார்த்த எல்லாத்தையுமே சிஐடிஸும் பீரோவிலேருந்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. கேமராவை தேடினா கேமராவை காணும். இவர் லிஃப்ட் இடத்துல தான் கேமராவை விழுத்திருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ லிஃப்ட் இருக்கிற இடத்துல போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு ஜாடிக்கு பக்கத்தில் இருந்து கேமரா கிடைக்கிது, அதை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இவர் போன வழியாலேயே போய் அந்த கொரிடோரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவர் வழியை மறந்துட்டாரோ என்னமோ அதை கண்டுபிடிக்க முடியலை. இன்னும் கொஞ்சம் தூரம் இவங்க தேடிட்டே போகும்போது செஃப்பை பார்க்குறாங்க. அவரோட கையில் இன்னுமே ரத்தம் படித்த ஒரு கத்தி கிடக்கு. அவரோட பொக்கெட்டில் இருந்து ஒரு தவளை கத்திக்கிட்டு இருக்கு. சிக்கனை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் போனதும் இந்த ஹோட்டலில் இனிமேல் சில விஷயங்களை சாப்பிடவே கூடாதுன்னு டிசைட் பண்ணிடுறாரு பங்கஜ். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தேடி போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு ஷாக்கான விஷயம் இவங்க கண்டப்படுது. பூத்பால் இவங்களுக்கு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவரோட பின்பக்கம் தான் தெரியுது. பக்கத்துலேயே அவரோட வீல் சேர் இருக்குது. ஸோ பூத்பாலால் நடக்க முடியும். இவங்களும் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் பிடிக்க முடியலை. இதை இப்போ சிஐடிஸ் கிட்ட கால் பண்ணி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதே நேரம் பூத்பால் அங்கே பீரோவுக்கு வந்திருக்காரு. இன்வெஸ்டிகேஷனுக்காக தானே வந்ததாக சொல்கிறாரு. இதுதான் சரியான நேரம், பூத்பாலோட ரூமுக்கு போய் செக் பண்ணுங்கன்னு ஏசிபி சொல்லிட்டு கோலை வைக்கவும் இவங்களும் ஒரு பிளான் பண்ணி தேனியை எல்லாம் ஹோட்டலுக்குள்ளே வர வச்சு ஆளுங்களை ஓட வச்சுட்டு ரிசப்ஷனில் இருந்து பூத்பாலோட கீ எடுத்துக்கிறாங்க. அந்த பக்கம் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு பூத்பால். அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற அந்த வெயிட்டர் சொல்கிறத நம்பாதீங்க, அவனால் 5 பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஆனால் இந்த விஷயத்துக்காக நான் அவனோட கையை எண்ணெயில் வைக்கலை, அது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்கிறாரு. அப்புறம் ஹரிபிரசாத் திருடினதுனால தான் போலீஸில் பிடிச்சி கொடுத்தேன்னு சொல்கிறாரு. தன்னோட மகனும் ஒன்றும் நல்லவன் இல்லை, அவன் கேர்ள்ஸ் விஷயத்தில் கெட்டவன்னு சொல்கிறாரு. ஆனால் மகனை இவர் கொலை பண்ணலை. ஒரு நாள் ரூஃபில் ஒரு கேர்ளை அவன் துரத்தும் போது ரூஃபில் இருந்து கீழே விழுந்து செத்துட்டான். இது போலீஸுக்கு கூட தெரியும்னு சொல்கிறாரு. ஏன் சம்மந்தமாக வர்ற பாட்டெல்லாம் ஹோட்டலுக்கு பேட் நேம் வர வைக்கிறதுக்காக மற்றவங்க சும்மா பரப்பி விட்டதுன்னு சொல்கிறாரு. அப்போது அவருக்கு ஒரு கால் வருது எமர்ஜென்சின்னு. அதனால் அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவர் சொன்ன எதையுமே சிஐடிஸ் நம்பலை. அதே டைம் இன்னொருத்தர் விசாரிச்சதை வந்து சொல்கிறாரு. வேறொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அதில் ஒய்ஃப் மிஸ் ஆகியிருப்பாங்க. பூத்பால் போலீஸுக்கு காசு கொடுத்து ஒய்ஃப் ஓடிட்டதாக கேஸையே மாற்றி இருந்திருப்பார். இதே நேரம் அந்த பக்கம் பூர்வி பூத்பாலோட ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு ஸ்யூட் ரூம், ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது. அங்கே எதுவுமே கிடைக்கல. அதுக்குள்ளே தேடியை கண்ட்ரோல் பண்ணிட்டதா அனௌன்ஸ்மெண்ட் வரவும் இவங்க வெளியே வந்துடுறாங்க. சிஐடிஸ்கிட்ட ரூமை செக் பண்ணதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க.
அந்த சிவத்துலன்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு பாம்பு வந்து இவங்களை குத்திடுது. இவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்றதை இவங்க கேமராவை வச்சு சிஐடிஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. 6th ஃப்ளோரில் தான் இருக்காங்க. அதை இப்போ பங்கஜுக்கு கால் பண்ணி சொன்னதும் அவர் போய் பார்க்குறாரு. பாம்பு கடிச்சிருக்கிறத பார்த்துட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாரு. இப்போ திருப்பி வந்த பங்கஜ் பூத்பால் அந்த ஹோட்டலில் நடந்து போகிறது பார்க்குறாரு. அதை சிஐடிஸும் அவரோட கேமரா மூலமாக பார்க்குறாங்க. அடுத்ததாக அந்த ஹோட்டலில் சுற்றிட்டே இருந்த பங்கஜ் முதல் அவர் பார்த்த அந்த கொரிடோருக்கு வந்துடுறாரு. அந்த 8th ஃப்ளோரையும் பார்க்குறாரு. இவரோட கேமரா மூலியமாக சிஐடிஸும் அந்த 8th ஃப்ளோரை பார்த்துடுறாங்க. அதில் ஒரு ரூமில் இருந்து ரொம்ப சவுண்டெல்லாம் வருது. இப்போது தயாவும் அந்த ஹோட்டலுக்கு வந்துட 2 பேரும் சேர்ந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே பாம்பு இருக்குது. யாரோ ஒருத்தர் இந்த ரூமில் பாம்பை வச்சு அதுலேருந்து பாய்சன் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. இல்லீகலாக இந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது யாரோ வர சத்தம் கேட்டதும் இவங்க போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. வந்தது செஃப் தான். அவர் பாம்பால் இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் தயா பிடிச்சிடுறாரு. இந்த இடத்துல இருந்து 2 பாம்பு மிஸ் ஆகி இருந்திருக்கும். அதில் ஒன்று தான் பூர்வியை கடிச்சது. அதை பிடிக்கிறதுக்காக தான் இவர் அன்னைக்கு தவளையே வச்சுருந்துருப்பாரு. மெஹக்க நான் இங்கே பார்த்ததே இல்லை. இந்த மறைக்கப்பட்ட ஃப்ளோரை நான் ஒரு நாள் பார்த்தேன். இங்கே யாருமே வர்றதில்லை. காட்டில் இருந்து பாம்பை பிடிச்சிட்டு வந்து பாய்சன் எடுத்து அது மூலம் கெஸ்ட்டுக்கு ட்ரக்ஸ் விற்கிறேன்னு சொல்கிறாரு. ரூம் நம்பர் 801ல் இந்த பாம்பெல்லாம் வச்சுருக்கேன். மீதி எல்லாத்துலேயுமே ட்ரக்ஸை அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் 8th ஃப்ளோர்னு இதுக்கு பேர் வச்சிருக்காரு. பூத்பாலுக்கு இப்போ இது மெயின் பிஸ்னஸ் கிடையாது. இவரோட பிஸ்னஸில் இருந்து நிறைய லாபம் கிடைக்கிறதுனால இவருக்கு நிறைய சப்போர்ட்டும் கிடைக்கிது. முதல்ல இருந்த மேனேஜருக்கு விஷயம் தெரிஞ்சதுனால வேலையிலேருந்தே துரத்திட்டாங்க. ஹரிபிரசாத் பிளாக்மெயில் பண்ணதுனால அவரை போலீஸில் மாட்டி விட்டுருப்பாங்க. இப்போ இவங்க அடுத்ததாகவே பூத்பாலை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அவரோட ரூமில் அவர் இல்லை. ஆனால் வீல் சேர் ரூமில் இருக்குது. அவரோட ரூமை செக் பண்ணலான்னு பார்த்தா பூர்வி சீரியஸாக இருக்கிறதா ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. ஸோ அங்கே போகிறாங்க. செஃப் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போது டாக்டர்ஸ் எல்லாம் பாய்சனை எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் 24 hours அப்சர்வேஷனில் இருக்கணும். மயக்கத்தில் இருந்த பூர்வி சின்ன ரூம் பெரிய ரூம் பூத்பாலுன்னு புலம்பிகிட்டே இருக்க அபிஜித்துக்கு விஷயம் என்னென்னு புரிஞ்சிடுது. இப்போது ஹோட்டலுக்கு போகிறாங்க. சிவத்தை எல்லாம் செக் பண்ணுறாங்க. அவர் நினச்ச மாதிரியே ஒரு சிவத்துக்கு பின்னால் இன்னொரு ரூம் இருக்கிறது தெரியுது. அந்த சிவரை உடச்சி உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா பூத்பாலை யாரோ கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ தான் கத்தியால் குத்தியிருக்காங்கன்றது பிளட்டை பார்த்தா தெரியுது. அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப காலமாக பூத்பால் அங்கே யாரையோ கட்டி போட்டு வச்சிருக்கிறது புரியுது. அந்த பக்கம் ஹோட்டலை விட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு கேட் இருக்குது. அது காட்டு பக்கமாக தான் போகுது. இங்கே அடைப்பட்டிருந்தால் அந்த பக்கத்தால் தான் போயிருக்கணும். ஒரு சர்ச் டீமை வச்சுக்கிட்டு இவங்களும் தேடிக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கேருந்து ஒரு டிஎன்ஏ வச்சு செக் பண்ணி பார்த்த ஏசிபிக்கும் இன்னொரு ஆஃபீஸருக்கும் அது பூத்பாலோட மகனோடதுன்னு தெரிய வருது. இங்கே இருந்த கேர்ள்ஸ் எல்லாம் காணாமல் போகிறதுக்கு காரணம் பூத்பாலோட மகன்தான்றதும் பூர்வியும் பங்கஜும் பார்த்த நடந்து தெரிகிற அந்த பூத்பால் இந்த மகன்தான்றது அவங்களுக்கு புரியுது. காட்டில் ஒரு பக்கம் பங்கஜ் மகனை பிடிக்க இன்னொரு பக்கம் மெஹக்கோட பொடியை அபிஜித் கண்டுபிடிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே விஷால் வந்து பொடியை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. மகன் மெஹக்க கொண்டுட்டாருன்ற கோபத்தில் தயாவோட கையில் இருந்த ஒரு கத்தியை பிடுங்கிட்டு மகனை கொள்றதுக்காக இவர் போகிறாரு. தயா பிடிச்சிடுறாரு. மெஹக்க கொண்டது நீதான்னு சொல்கிறாரு. மகன் யூஸ் பண்ணுறது ரைட் ஹேண்ட். மெஹக்கோட பொடியை பார்க்கும்போது இவங்களுக்கு மெஹக்க குத்தினவன் லெஃப்ட் ஹேண்டுன்றது பொடியை வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட காயத்தை பார்க்கும்போது குத்தினவனுக்கு கை நடுக்கம் இருக்கும்ன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகத்தான் வேணும்னே கத்தியை வச்சுக்கிட்டு மகன் தான் மெஹக்க கொன்னதா விஷால் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போது அவர் லெஃப்ட் ஹேண்ட்னால் கத்தியை பிடிச்சதுனால அவர் தான் கொன்னாருன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹரிபிரசாத் இவரோட ஃப்ரெண்டு. அவர் மூலமாக இவருக்கு ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கும். அட்வென்ச்சர்னு போய் சொல்லி மெஹக்கை இங்கே கூட்டிகிட்டு வந்து கொலை பண்ணியிருப்பார். இவரோட கையை அந்த டைம் மெஹக் பிடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களோட கையில் இவரோட ரிங் வந்திருக்கும். அது இப்போ சிஐடிஸுக்கு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஹோட்டல் மேலே எல்லாருக்கும் டவுட் வரணுன்றதுக்காகவே இவர் போட்ட ட்ராமா. மெஹக் இவரோட ட்ரக் பழக்கத்தை நிப்பாட்டணும்னு நினச்சிருப்பாங்க. அதனால் சாப்பாட்டில் மருந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ட்ரக்ஸ் செலவுக்கு பணமும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த கோவத்தில் தான் இவர் கொலை பண்ணிட்டாரு. அதே மாதிரி பூத்பால் மகன் பண்ணுற தப்பையெல்லாம் தடுக்கிறதுக்காக மகனை அடைச்சி வச்சுருந்துருப்பார். அந்த கோபத்தில் மகன் பூத்பாலை கொலை பண்ணிட்டான். இப்போ இவங்க 2 பேரையும் சிஐடிஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த டைம் பூர்வி ஓகே ஆகிட்டாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. இதோட இந்த கேஸ் க்ளோஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.